ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது மனித மனம் நம்பிக்கை இழந்து கலங்கி இருக்கும் போது ஏதோ ஒரு நிலையை நோக்கி நான் நகர்கின்றோம். அதுதான் தெய்வங்க. எத்தனைதான் உறவுகள் இருந்தாலும் கற்ற கல்வி இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல நடுங்கி போகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது. அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடமும் நம் வாழ்வுக்கு எத்தனையோ துணையாக இருக்கின்றது. அந்த வகையில பார்க்கும் பொழுது சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நவம்பர் மாதம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமுமே நம்ம கடந்துதான் வர வேண்டியுள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நவம்பர் மாதம். ஒரு ஜோதிடம் சொல்லும் பொழுது ஒரு கிரகத்தை பற்றியே வைத்து பலன் சொல்லிவிட முடியாது. மற்ற கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நவம்பர் மாதம் ஒரு சிறப்பு. அது எவ்வாறு என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3 4, திருவாதிரை புனர்பூசம் 1 2 எவ்வாறு என்று பார்ப்போம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 3 4. மிதுனராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை, மிதுனராசி இருக்கக்கூடிய புனர்பூசம் 1 2 3. மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் நகர்ந்து விட்டார். இது வரைக்கும் ஒரு அருமைங்க. என்னுடைய அனுபவத்துல ஒரு வாய்ப்புங்க, ஒரு சந்தர்ப்பம் மனிதனுக்கு கிடைக்குமானால் அந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க. அந்த சந்தர்ப்பம் 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் ஒரு நாளிகை ஒரு மணி நேரம் கிடைச்சா கூட போதும். அதை பயன்படுத்தி வெற்றியை நோக்கி நகர்ந்தவரை என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன். அந்த வகையில குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகம் நகர்ந்து விட்டார். அது ஒரு அருமையான சந்தர்ப்பம். நீரில் மூழ்கியவனுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு முறை சுவாசிக்க வாய்ப்பு கிடைக்காதா? தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காதா? பசித்தவனுக்கு ஒரு கவலம் நீர் கிடைக்காதா என்ற தவித்த நிலை. காரணம் என்னன்னா ஜென்மகுரு. என்னுடைய அனுபவத்துல சனி பகவான் மட்டும்தான் பாதிப்பை தருவாரா? அஷ்டம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி இல்ல. ஜென்ம குரு என்பது அதாவது ஒரு தடை, ஒரு தடங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய குறைபாடு இத்தனையே ஏற்படும். நல்ல வாழ்வு அமைந்தாலும் கூட அதுல ஏதோ ஒரு தடங்கள் பிரச்சனை வந்துகிட்டு தாங்க இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்த உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி, கொஞ்சம் நிம்மதி தர மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன் என்று ஏதோ ஒரு குரல் கேட்பது மாதிரிதான் மிதுனத்தில் இருந்த குரு பகவான். மிதுனத்தில் இருந்த குரு பகவான் கடகம் வந்து விட்டார். கடகத்துல அவர் எத்தனை நாளுக்கு போறாரு? ஒரு 40 45 நாள். இந்த நவம்பர் மாதம் முழுமையுமே அவர் இங்குதான் இருக்க போகிறார். அது மட்டும் கிடையாது. சனி பகவான், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியாக இருந்தவர் பாக்கிய சனியா வராருங்க. ஆக கொஞ்ச காலமே குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிந்தாலும் குறுகிய காலத்தில் அவருடைய அருளை முழுமையாக பெறுகிற ஒரு அற்புதமான ஒரு சமயம் உங்க வாழ்வில தொட்டது தொடங்கும். நல்ல திருமண யோகம் கிடைக்கும். கைவிட்ட போன பொருள் திரும்ப கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. திருமணம், காதல் திருமணமோ, பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ நல்ல முறையில் நடப்பதோடு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அறிவு, திறமை, ஆற்றல் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்த முடியாமல் போராடி உங்க வாழ்க்கைகளுக்கு அந்த போராட்டத்துக்கு ஒரு முடியும். சொன்னேன் அல்லவா, சனி பகவான் இவனை மாதிரி யாரு கொடுப்பா, இவனை மாதிரி யாரு தடுப்பா என்பதை போல தடுத்த சனி பகவானே கொடுக்க தொடங்குகின்றார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியாக இருந்து படாது பாடுபட்ட உங்க வாழ்க்கையில அவர் பாக்கிய சனியாக மாறுகின்றார். இந்த நவம்பர் மாதம் அற்புதமான ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமையும். அதே நேரங்க தெய்வ பலம் அது உங்களுக்கு தேவைங்க. காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய என்னன்னா, திருத்தணிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பாதசனீஸ்வரன் ஒரு ஆலயம், சனி பகவானுக்கான முழுமையான ஆலயம். இந்த ஆலயத்தில் தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்க கையினால நீங்களே அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யலாம். அது மட்டும் கிடையாது. இந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு, முடவன் முழுக்கு என்று சொல்வார்கள். மறந்து போனவர்களுக்கு, அதாவது நதிகளும் தெய்வமாக, நதிகளுடைய கர்மாவை குறைக்கக்கூடிய இருப்பதனால இந்த காலகட்டத்துல சனி பகவான் மட்டுமல்ல, குறுகிய கால குரு பகவான் மட்டுமல்ல, இன்னொருத்தர் உங்களுக்கு தேவை. அவர் தான் ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். சூரியனின் அருளை பெறுவதற்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி. இந்த காலகட்டத்துல காவிரி ஓடுகின்ற ஏதோ ஒரு கட்டத்துல பணித்துறையில மூழ்கி 3 முறை மூழ்கி சூரியனை வழிபாடு செய்கிறார். இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரகாசமான ஒளிமயமான ஒரு எதிர்காலம் நவம்பர் மாதத்தில் அமையும்.